ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காய்கறியே எதுவும் இல்லை, என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுறீங்களா? அப்போ இந்த ரெசிபி உங்களுக்காக தான். இதுக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் போதும். இதை கிராமத்துல எல்லாம் சைவ மீன் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவின பிறகு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊறினுச்சுன்னா பருப்பு புளிப்பு வாடை வந்துடும். நல்லா 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுருங்க. நல்லா 1 மணி நேரம் ஊறிட்டு தண்ணியில் நல்லா வடித்து எடுத்துருங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஊறின பருப்பையும் சேர்த்துருங்க. நல்லா தண்ணியில் சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. தண்ணி இருந்துச்சுன்னா உருண்டை கொல கொலன்னு ஆகிடும். ஆனால் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. இது நல்லா அரைச்சிட்டு இதுமாரி கொரன்னு அரைக்கணும். நல்லா மசியாக அரைக்க வேண்டியில்லை. இந்தமாரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து கிண்ணத்தில் வச்சுருங்க. இது தனியாக அப்படியே இருக்கட்டும். மிச்சத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி பொடிசாக கட் பண்ண வெங்காயம், ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தேவையானாலும் இந்த உருண்டைக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துருங்க. இதை இட்லி பாத்திரத்தில் பாத்திரம் நல்லா சூடான பிறகு இதுமாரி உருண்டையாக உருட்டி வச்சுருங்க. இது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இது மூடி போட்டு அப்படியே வேகட்டும். நம்ம இதுக்கிடையில் இந்தமாரி எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருங்க. இது ஊறட்டும், அப்படியே இருக்கட்டும். உருண்டை வெந்துடுச்சு. இந்த உருண்டை இப்போயே நீங்கள் சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க. நல்லா வெந்துடுச்சு. இது அப்படியே தனியாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானோடனே தாளிப்பு வடகம் ஒரு உருண்டையில் பாதி சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூனும் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கப் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு முழு பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினா போதுங்க. ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து வதக்குனுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு நல்லா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. புளி ஊற வச்சுருக்குங்க. அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் பொடிசாக கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிங்க. அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நல்லா இது கலந்து விட்டுருங்க. குழம்பு இது கொதித்த பிறகு கொஞ்சம் திக்காகிடும். நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்த பிறகு இன்னும் குழம்பு கொஞ்சம் திக்காகிடுங்க. இது நல்லா 15 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும். நல்லா பச்சை வாடையெல்லாம் போகட்டும். 15 நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த உருண்டையெல்லாம் வேக வச்ச உருண்டையெல்லாம் ஒன்று சேர்த்துக்குங்க. உருண்டையெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம ஏற்கனவே பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோங்கள, அந்த பருப்பில் 50 ml தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைச்சிட்டு இந்த குழம்புல அப்படியே ஊற்றிடுங்க. குழம்பு இது நல்லா இன்னும் வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பருப்பு தண்ணியில் கரைச்சி நம்ம ஊற்றுறோம். நல்லா ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷம் திருப்பி நல்லா கொதிக்கிட்டு இது 5 நிமிஷம் திருப்பி மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சிருச்சு. கிராமத்து சைவ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே எங்களோட ஹவிஸ் ஹேர் ஆயில், ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க.